வாகனத்தை அவ்வப்போது பராமரித்தல். ஓட்டுநர் காலவட்டத்திற்குள் தனது வாகனத்தினை பராமரிப்பது அவரது உயிரை காப்பாற்றலாம், பணம், முயற்சி மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். எனவே அவர் தனது வாகனத்தின் பராமரிப்பு முதன்மைகளை பற்றிய அறிவை வைத்திருக்க வேண்டும். அவற்றை பின்வருமாக சுருக்கமாக கூறலாம். எண்ணெய்கள். என்ஜின் எண்ணெய். சாதாரணமாக வாகன நிலை பலகையில் உள்ள மைல் மீட்டரில் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கும் என்ஜின் ஆயில் மாற்றப்பட வேண்டும். இதற்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் குறிப்பிட்ட வாகன உற்பத்தியாளரின் அறிவுறுத்தல்களை பெற்றது. மேலும் பொருத்தமான எண்ணெயை உறுதி செய்தல். என்ஜின் அளவை பொறுத்து எண்ணெயின் அளவு டிப்ஸ்டிக் மூலம் அளவிட வேண்டும். இது என்ஜினை இயக்கும் முன் சரியான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை குறிக்கிறது. ஊடுகடத்தி எண்ணெய். பராமரிப்பு வேலை தளங்களில் வாகனத்தின் அடியில் தன்னியக்க ஊடுகடத்தியில் உள்ள எண்ணெய் ஒவ்வொரு 50,000 கிலோமீட்டருக்கும் சரிபார்க்கப்படுகின்றது. மேலும் தானியங்கி ஊடுகடத்தல் எண்ணெயின் நிலை ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கும் நிலை பலகையில் காட்டப்படும் அளவின் மூலம் சரிபார்க்கப்படுகின்றது. திரும்பும் சக்கர எண்ணெய். நீரியல் திரும்பும் எண்ணெய் ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கும் சரிபார்க்கப்பட வேண்டும். இங்கு பெரும்பாலும் 10 தரத்திலான ஒரு சிறப்பு எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த படம் பச்சை நிறத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எண்ணெய் அளவையும் சிவப்பு நிறத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத எண்ணெய் அளவையும் காட்டுகிறது. இந்த விடயத்தில் வாகனத்தை பயன்படுத்துவதற்கு முன்பு எண்ணெய் அதிகரிக்கப்பட வேண்டும். தடுப்பு திரவம். தடுப்பு திரவ நிலை வாரந்தோறும் சரிபார்க்கப்பட வேண்டும். இங்கு தடுப்பு திரவத்தின் குறைவு இயல்பானது மற்றும் குறைந்தபட்ச மட்டத்திற்கு கீழே குறைந்து வருவதை தவிர அதிகரிக்க கூடாது. இங்கு தடுப்பு திரவ நீர்த்தேக்கத்தில் திரவ அளவு குறைந்தபட்ச நிலைக்கு குறைவது என்றால் முன் தடுப்பு மீதி மாற்றப்பட வேண்டும். அதன் மாற்றத்துக்கு பிறகு திரவம் அதன் இயல்பு நிலைக்கு திரும்பும் மற்றும் திரவத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை. தடுப்பு திரவ நிலை குறைந்தபட்ச மட்டத்திற்கு கீழே குறையும் போது திரவத்தை அதிகரித்தல் மற்றும் அமைப்பை பராமரிப்பு வேலை தளத்தில் சரிபார்க்கப்பட வேண்டும். ஆனால் திரவத்தை அதிகரிப்பதற்கு முன் திரவ நீர்த்தேக்க மூடியில் எண்ணெய் விவரக்குறிப்பை சரிபார்க்கவும். அங்கு .3, .4 என்று 2 அறியப்பட்ட விவரக்குறிப்புகள் உள்ளன. வெவ்வேறு விவரக்குறிப்புகளுடன் திரவத்தின் அதிகரிப்பு அமைப்புக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் ரப்பர் பாகங்களையும் சேதமடையும் மற்றும் தடுப்புகளின் கோளாறு ஏற்படுத்தும் என்பதை குறிப்பிடுகின்றது. வாகனத்தின் பல வடிப்பான்கள். வாகனத்தில் பல வடிப்பான்கள் உள்ளன. அவை என்ஜின் காற்று வடிகட்டி. இது அழுக்காக இருக்கும்போது மாற்ற. கருப்பு செல்லுபடியாகாதது. பச்சை செல்லுபடியாகும். என்ஜின் பட்டிகள். மின்பிறப்பாக்கி டைனமோ பட்டி. ஒவ்வொரு என்ஜின் எண்ணெய் மாற்றும் போது அதன் நிலையை சரிபார்க்கவும். வளிப்பதன பட்டி. என்ஜின் எண்ணெயின் ஒவ்வொரு மாற்றத்திலும் அதன் நிலையை சரிபார்க்கவும். நேர கணிப்பு பட்டி. இது ஒவ்வொரு 1,00,000 கிலோமீட்டருக்கும் அல்லது உற்பத்தியாளரின் பரிந்துரையின்படி மாற்றப்பட வேண்டும். சக்கரங்கள். சக்கரங்கள் வாகன எடையை தாங்குகின்றது. வாகனத்திலிருந்து சாலையில் இயக்கத்தை கடத்துகிறது மற்றும் அதிர்ச்சிகளின் ஒரு பகுதியை உறிஞ்சிவிடுகின்றது. இதன் மூலம் வாகனத்தை நிறுத்தலாம் அல்லது இயக்கலாம். எனவே சக்கரங்கள் என்பது வாகனத்தின் மிக முக்கியமான பகுதியாகும். மேலும் அதன் எந்த கோளாறும் சாலையில் வாகன இயக்கத்தின் பாதுகாப்பை மோசமாக பாதிக்கிறது. எனவே சக்கரங்களை தொடர்ச்சியாக சரிபார்த்து சக்கரங்களில் எந்த சேதமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் மற்றும் காற்றழுத்தத்தை அளவிடவும். இங்கு சக்கரத்தின் காற்று அழுத்தம் குறைவதால் மற்றும் அழுத்தம் அதிகரிக்கப்படுவதால் அதன் சேதம் மற்றும் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடுகின்றது. ஓட்டுநரின் கதவில் வைக்கப்பட்டுள்ள உற்பத்தியாளரின் பரிந்துரையை படிக்க வேண்டும். பெரும்பாலும் அழுத்தத்தின் அளவு சுமார் 35 இருக்க பரிந்துரைக்கப்படுகின்றது. சக்கரங்களை மாற்றும் போது உற்பத்தியாளரால் பரிந்துரைக்கப்பட்ட பொருத்தமான அளவை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
இது ஓட்டுநரின் கதவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொருத்தமான சக்கரங்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை ஓட்டுநர் சில தகவல்களை தெரிந்திருக்க வேண்டும். சறுக்கல் ஆழம் 2 மில்லிமீட்டர் அல்லது வீக்கம், டயர் சேதமிருந்தால் டயர்களை மாற்ற வேண்டும்.